அக்கா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். Hi friends, welcome back to the channel. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் சாட்டர்டே வந்து என் பையன் ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே இருந்துச்சு. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸ்டார்டிங்கே ஸ்போர்ட்ஸ் டே வந்து என் பையன் வந்து மாஸ்டரில் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தான். ஸோ மார்னிங் போயிட்டு அவனை மாஸ்டரில் மட்டும் கலந்துக்க வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளானிங்க. காலையில் வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். பாலமலை கோயிலுக்கு தான். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் முன்னாடியே. ஸோ அந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஷார்ட்ஸ் மாதிரி தான், சின்னதாக தான் போட்டிருந்தேன். ஃபுல்லாக அந்த வீடியோ போட்டிருக்க மாட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகிற வழி எல்லாமே காட்டல. ஏன்னா அது ஒரு மலைக்கோவில் தான், மலை மேலே ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது அங்கே வந்து நாங்கள் மெயினாக இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, அங்கே ஒரு தெப்பக்குளம் இருக்குது. ஸோ அந்த தெப்பக்குளத்தில் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானுங்க. ஒரு 11:30 அப்போ நான் வந்து என் பையனை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட், என் குட்டி பையன், அப்புறம் என்னோடய சிஸ்டர் இல்லை, அதாவது என்னோடய நாத்தனார், என் ஹஸ்பண்டோட தங்கச்சி அவங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து கிளம்பி இருந்தாங்க. ஸோ நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நாங்கள் கிளம்பி கோயிலுக்கு வந்துட்டோங்க. ஸோ என் பையன் ஸ்கூல்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவில் ரொம்ப கிட்டதாங்க. ஸோ என் பையன் ஸ்கூல் பார்த்திங்கன்னா அந்த மலையோட அடிவாரத்தில் தான் இருக்குது. அந்த கோவிலில் வந்து மத்தியானம் வந்து அன்னதானம் போட்டாங்க. எல்லா வீக்கும் சாட்டர்டே பார்த்திங்கன்னா அன்னதானம் இருக்குது கோவிலில். ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து முன்னாடி ஒரு டைம் வந்திருக்கோம். வந்திருக்கும் போது இந்த பிளேஸ் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் தான் நாங்கள் வந்து போயிருக்கோம். தெப்பக்குளம் இருக்குதுன்னு தெரியும், பட் நாங்கள் போனதில்லை. ஸோ இங்கே வரைக்கும் நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் இதோடு நாங்கள் வந்து போனதில்லை. ஏன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இந்த இடங்கள்லாம் வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் இதுக்கு மேலே நான் போனதில்லை. நான் லாஸ்ட் டைம் வந்திருக்கும் போது இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்தோம். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் இருட்டாகவும் மழையும் பெஞ்சிட்டு இருந்தனால நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம். இந்த டைம் கண்டிப்பாக போயே ஆகணும். நம்ம வந்து கண்டிப்பாக வந்து போகணும், இங்கே தெப்பக்குளத்துக்கு போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளானிங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்திருக்கும் போது நாங்கள் குளிக்கிறதுக்கு முடியுமா, தெப்பக்குளம் போகலாமான்னு கேட்டப்போ கோவிலில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, யானை வந்து இங்கே குட்டி போட்டுருக்கு, அந்த தெப்பக்குளம் பக்கத்தில் தான் குட்டி போட்டு இருக்குது. ஸோ அங்கேயே வந்து இருக்குது அந்த யானை, நீங்கள் போகாதீங்க, கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் போக வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அங்கே கோவில் வாசலில் வந்து பூ விற்கிறவங்க, கடையெல்லாம் வச்சுருப்பாங்களா, அவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் விசாரித்தோம் லாஸ்ட் டைம் வந்திருக்கும் போது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஆஃப்டர் இப்போது ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் மறுபடியும் வந்து இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம். ஸோ அந்த என்னென்னா இப்போ வந்து குளிக்கலாம் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் வீட்டிலேருந்தே வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தான் போயிருந்தோம். ஸோ நாங்கள் யாரும் குளிக்கல, ஜென்ட்ஸ் மட்டும், அதாவது என் சிஸ்டர் இல்லாவோட ஹஸ்பண்டும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்துட்டு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க மட்டும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. என் பெரிய பையன் வந்து ஆசைப்பட்றான், பட் அவனுக்கு வந்து கொஞ்சம் பயம் இருக்குது. ஸ்விம்மிங் கற்றுக்கோ அப்படின்னு சொன்னாலும் கேட்குறதில்ல. அதனால் அவனும் வந்துட்டு குளிக்கணும்னு மட்டும் சொல்லிகிட்டே இருந்தான். ஆனால் அவன் குளிக்கவே இல்லைங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா கோவிலேருந்து தெப்பக்குளத்துக்கு ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே நடக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ ரொம்ப வயசானவங்க அவங்களாம் வந்து வராதிங்க. ரொம்ப நடக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது. ஏன்னா இந்த பாறையில் வந்து மிதித்து நடக்கும்போது கால் ரொம்பவே பெயின் ஆகுது. ஸோ நானும் வந்து தெரியாமல் இந்த செப்பல் போட்டு வந்துட்டேன், ஷூ போட்டு வந்திருக்கலாம் போல். ஸோ செப்பல் போட்டு வந்துட்டு என்னால் நடக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ தூரம் நடந்து வந்ததுக்கு ஒரு ஒர்த்தான ஸ்பாட்டுன்னே சொல்லலாம். ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த ஸ்பாட் வந்துட்டு. எங்களுக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எவ்வளோ தூரம் வேணாலும் நடக்கலாம் போல் இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் வர்றதுக்கு. ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த இடமே, பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சுங்க. ஸோ அந்த கோவில் கிட்ட அந்த தெப்பக்குளம் கிட்ட போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இறங்கி வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி வர மாதிரி இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு தொட்டி வந்து வச்சுருந்தாங்க, தண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ விலங்குகளில் வந்து குடிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா தெப்பக்குளத்துக்கு இறங்கக்கூடாது, அது ரொம்ப ஆழமானதாக இருக்குது இல்லையா. ஸோ அதனால் இங்கே தண்ணி வந்து பிடிச்சி போடுவாங்களாமா.
தெப்பக்குளத்தை சுற்றி பார்த்திங்கன்னா சூப்பராகவே இடம் இருந்துச்சுங்க. ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு. அந்த ஆலமரத்தை பார்க்குறதுக்காகவே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. நல்ல ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இடங்கள் வந்துட்டு. குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி நாங்கள் அந்த தாத்தா வந்திருந்தாங்க. பக்கத்தில் ஒரு தாத்தா நின்றுட்டு இருந்தார் இல்லையா, அவர்கிட்ட நாங்கள் கேட்டோம் குளிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, யாராவது குளித்தாங்கன்னா நம்மளும் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த இடங்கள் எல்லாமே ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்துட்டே போயிட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த இடம் எல்லாமே அது அந்த தாத்தா தான் அவர் தான் எங்களுக்கு சொன்னார் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் தெப்பக்குளத்தில் இறங்கி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி பேக்கெல்லாம் வச்சுட்டு நாங்கள் கீழே உட்காரலான்னு போனோம். ஸோ அங்கே ஒரு ஃபேமிலி ஆல்ரெடி உட்காந்துருந்தாங்க. நிறைய மீன் இருந்துச்சுங்க, ரொம்ப நிறையா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மீனெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம கோவிலில் இருந்துட்டு வரணும் அப்படின்னா இந்த பிளேஸ்க்கு கண்டிப்பாக போகலாங்க. மஸ்ட்டு ட்ரைங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது நம்ம ஒரு மால்ஸில் போயிட்டு ஒரு ஃபிஷ் ஸ்பா பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே நம்ம நேச்சர்லேயே நம்ம அழகாக ஃபிஷ்ஷை ஸ்பா பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் சும்மா தான் கால் வச்சுட்டு உட்காண்ட்ருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் போகும்போதே கோவிலுக்கு வெளியே பொரியெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே வாங்கிட்டு போயிட்டு இந்த மீனெல்லாம் பார்த்துட்டு என் பையனுக்கு ரொம்ப ரொம்ப ஆசை மீன் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பெரிய பையனும் ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தான். குட்டி பையனும் மீன் பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவனும் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ நாங்கள் ரிலாக்ஸாக ஒரு 1 hour கிட்ட இதில் ஸ்பெண்ட் பண்ணோம். ஒரு 1 hour இருக்கும், கண்டிப்பாக ஒரு 1 hour இருக்கும். நாங்கள் கால் உள்ளே வச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா யாராவது குளிக்கிறாங்களா இறங்குறாங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய பசங்கள்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்க அந்த பக்கமாக. ஸோ அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா என் ஹஸ்பண்டும் அப்புறம் என் சிஸ்டர் இன்லாவோட ஹஸ்பண்டும் குளிக்கிறதுக்கு உள்ளே போயிட்டாங்க. இந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா ஆழம் கொஞ்சம் தூரத்துக்கு ஆழம் இல்லை, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆழம் அதிகமாகவே இருந்துச்சுங்க. ஸோ கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே வந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் தான் குளிச்சுட்டு நீ சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். இங்கே என் குட்டி பையன் இருக்கான் இல்லையா, அவன் ஒரு கேப் இருக்கு இல்லையா, அதில் மீன் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி எடுத்து பார்த்துட்டு இருந்தான். ஆனால் அவனால் மீன் பிடிக்கவே முடியல. ஃபுல்லாக ஒரு மேலெலாம் தண்ணி ஆகிடுச்சு. ஸோ அவனையும் தொடச்சிட்டு இதுக்கப்புறம் சரி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமா இங்கே நடந்து வர்றதுக்கு ஒரு 1 kilometer நடந்து இறங்கி வர மாதிரி இருக்கும். ஸோ ரிட்டன் ஏறி போகிற மாதிரி இருக்குமா. ஸோ எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் ஏறி போகிற மாதிரி இருக்கும். நம்ம சீக்கிரமாகவே கிளம்பலாம். ஆனால் அவங்களுக்கு வெளியே வர்றதுக்கு மனசே இல்லைங்க. தண்ணிக்குள்ளே விளையாடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா நானும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டோங்க. கொஞ்சம் மேலே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மேடில் ஒரே ஒரு வீடுங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த வீடு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எப்படி இந்த வீட்டுக்கு போகிறதுக்கு வழி இருக்குதா, இல்லை இவங்க எப்படி இந்த மாதிரி ஒரு பிளேஸில் வாழ்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு சினிமேட்டிக்காக இருந்துச்சு. ஒரு சினிமேட்டிக் மூவியில் ஒரு மலை மேலே ஒரே ஒரு வீடு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அழகாக இருந்துச்சு. ஸோ அதை வீடியோ எடுத்துகிட்டு சைடில் ஒரு பாதை இருந்துச்சு, அந்த வழியாக தான் உள்ளே போய் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் தூரத்தில் தெரிஞ்சுது. ஸோ சைடில் போய் பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. நானும் சைடில் போயிட்டு வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு இதுக்குள்ளே வர்றது கொஞ்சம் பயம். என்னென்னா யானை வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்தே தான் போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா இந்த நடப்பாதை இதுதான் அந்த கோவில், அந்த தெப்பக்குளத்துக்கு போகிற வழி. ஸோ இந்த பாறையெல்லாம் பார்க்குறதுக்கு நல்ல மழை பெஞ்சால் சூப்பராக இருக்குங்க. இந்த பாறையிலெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஃபுல்லாக க்ரீனிஷாக ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பிளேஸ். முன்னாடி நாங்கள் வந்திருக்கும்போது மழை டைம் வந்தனால ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம். ஸோ இந்த டைம் சக்ஸஸ்ஃபுல்லி நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் நாங்கள் கோவிலில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோங்க. லாஸ்ட் டைம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் சாட்டர்டே சண்டே ஈவினிங்காக தான் வர மாதிரி இருக்கும். ஒரு டைம் நாங்கள் அதனாலே போக முடியாது. ஸோ இந்த டைம் மார்னிங்கே பிளான் பண்ணியிருந்தோம், அதனால் மார்னிங்கே வந்துட்டோம். இந்த vlog இதோட முடியுதுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.